இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவேன், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் போவேன், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே கோவில் என் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோம். பழைய பாடல், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஆம், இந்த உலக ஆசைக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நான் விடவே மாட்டேன். என் வாழ்க்கையின் எல்லாம் இயேசுதான் என்று பக்தன் மிக அழகாய் பாடுகிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 45:2 இப்படியாய் சொல்கிறது, எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். Psalm 45:2. You are fairer than the sons of men. Grace is poured upon your lips. Therefore God has blessed you forever. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு மகிமையான தீர்க்க தரிசனம். அவர் மகா சௌந்தரியம் உள்ளவராயிருந்தாராம். அவர் உதடுகளில் அருள் வெளிப்பட்டதாம், அருள் பொழிந்ததாம். ஆகவேத்தான் இயேசு இரட்சகரை நோக்கி திரளான கூட்டங்கள் ஓடி வந்தார்கள். உதடுகளில் அருள் பொழிந்ததின் காரணம் என்ன? அந்த உதடுகளிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளினால் அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் விடுதலை பெற்றார்கள், அநேகர் பாவ மன்னிப்பு பெற்றார்கள், அநேகருடைய வாழ்க்கையில் இருந்த பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓடினது விடுதலை பெற்றார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரளான கூட்டம் அவரை பின் சென்று வந்ததா. மத்தேயு 4:24 சொல்கிறது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்தர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். Matthew 4:24. Then his fame went throughout all Syria, and they brought to him all sick people who were afflicted with various diseases and torments, and those who were demon-possessed, epileptics and paralytics, and he healed them. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கிருபை புரிந்தின வாழ்க்கை, மிகுந்த மகிமை நிறைந்த வாழ்க்கை. ஆகவே தான் எல்லாரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்தித்த பின்பு அவன் வாழ்க்கையை மாறிவிடுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு உண்டா? அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் கிரியை செய்தது உண்டா? இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேளுங்கள், ஆண்டவரே, உம்மை நான் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும், உம்முடைய தொடுதலை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும், உம்முடைய நெருங்கவும் உம்முடைய மகிமையை நான் தரிசிக்கவும் எனக்கு பாக்கியத்தை தாரும் என்று கேட்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவத்தை கொடுப்பார். அவரை விட வேறு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவை கர்த்தரை ஏற்படுத்த கிருபை தாரு ராஜா. ஆண்டவரே, மண்டே ஜனங்கள் ஓடி வந்தார்கள், உம்முடைய வார்த்தைகளில் அருள் பொழிந்தது சுவாமி. அவைகள் அநேகரை சுகப்படுத்தினது, விடுதலை ஆக்கினது. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மோடு கூட ஒரு நெருக்கமான உறவை எங்களுக்கு தாரும். உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேற விருப்பம் எங்களை ஆளுகை செய்யாமல் உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே எங்கள் வாழ்க்கையும் உம்மை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.